எனக்கு யூஸ்வலாவே வந்து காரை மாடிஃபை பண்றதா இருக்கட்டும், அதோட நேச்சர் பிஹேவியரை மாத்தறதா இருக்கட்டும் சொல்லி எனக்கு அது வந்து பிடிக்காது. ஏன்னா எனக்கு ஃபேக்டரி ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். கார் வாங்கணும் அப்படின்னா ஸ்டாக்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதோட நேச்சர் பிஹேவியரை மாத்தி அதை வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணி அதோட பொட்டன்ஷியல் நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப அதுக்கு தகுந்த நிறைய காசு இருக்கு. அதை பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃபன்னா ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட் பண்ணி ஆகணும். காரை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணாதான் அதோட பொட்டன்ஷியல் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பவர் நல்லா கிடைக்கும். சோ நிறைய பெட்ரோல் இன்ஜின்ஸ்ல நீங்க போட்டு பார்த்திருப்பீங்க. பட் டீசல் இன்ஜின்ஸ்ல ஒரு வேலோட்ரானிக் எக்ஸாஸ்டோ இல்ல வந்து கேட்பேக் எக்ஸாஸ்டோ ஏதோ ஒரு எக்ஸாஸ்ட் போட்டாங்க அப்படின்னா அதோட சவுண்ட்ஸ் வந்து பயங்கர ஹெக்டிக்கா இருக்கும். எப்படின்னா ஒரு ட்ரக்ல எப்படி சவுண்ட் வருமோ அதே மாதிரியே சவுண்ட் வரும். இப்ப பெட்ரோல் கார்ல வந்து எக்ஸாஸ்ட் போட்டோம் அப்படின்னா லைக் என்ஜின் சவுண்ட் வந்து வெளியே தெரியாது. எக்ஸாஸ்ட்ல இருந்து வெளியே வர சவுண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வெளியே கேட்கும். பட் டர்போ இன்ஜின்ஸ்ல போட்டோம் அப்படின்னா என்ஜினோட சவுண்டும் சேர்த்து எக்ஸாஸ்ட் சவுண்டும் சேர்த்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டா கிடைக்கும். இனோவால வந்து டர்போ இன்ஜின்ஸ்ல வந்து எக்ஸாஸ்ட் போட்டுருப்பாங்க. பயங்கர த்ரில்லிங்கான சவுண்டா இருக்கும். அப்படியே ஒரு லாரி எப்படி சவுண்ட் போடுமோ அதே மாதிரியே சவுண்ட் வந்து எக்ஸிபிட் பண்ணுவது. அது கொஞ்சம் கேட்கவே வந்து சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம்.